ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது மஞ்சிகை நியூஸ் செய்தி சேனலின் மூலமாக அப்டேட்டுகள் அப்பப்போ உடனுக்குடன் நடக்கிற செய்திகளை சுட சுட கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் தந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதே போல் ஒரு முக்கியமான தகவலோடு வந்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு 11/5/2026 முதல் நாள் சட்டசபை கூடிய முதல் நாள் சட்டசபையில் நடந்த சில அட்ராசிட்டியை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதில் முக்கியமாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிஎம்கேயிலிருந்து பிரிந்து சென்ற இரண்டு அமைச்சர்கள், ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சர், இவங்க ரெண்டு பேருமே கட்சி தாவல் மூலமாக அடுத்த கட்சிக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய இன்றைய நடவடிக்கைகள், அவங்களுடைய இன்றைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். ஒன்று, KA செங்கோட்டையன் அவர்கள். KA செங்கோட்டையன் அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அதே போல முன்னாள் முதலமைச்சர், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பகுதி நேர முதலமைச்சராக இருந்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு ஒரு அமைச்சராக வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் இருவருமே, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடக்கும் நிகழ்விலேயே தன்னுடைய பதவி ஏற்பையும் ஏற்றுக்கொண்டார். இன்று சட்டசபை துவங்கியதும் பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் தான் அஇஅதிமுகவிலிருந்து வெளியே வந்த போதிலும் தன்னுடைய சட்டை பையில் பாக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை தான் இன்று வரை வைத்திருக்கிறார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவிற்கு கட்சி தாவலில் சென்றவுடன் அவர்களின் ஜெயலலிதாவின் படத்தை அகற்றிவிட்டு திரு கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களின் படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கிறார். இந்த புகைப்படம் இன்றைக்கு சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகவும் வைரலாக பரவி வருகிறது. உண்மையில் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இது இவர்கள் இரண்டு பேரின் தனி நபரின் செயல் என்றாலும் இதற்கு பின்னணியில் அந்தந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களின் குணாதிசயங்கள், குணநலன்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் KA செங்கோட்டையன் அவர்களிடம் தயவு செய்து அம்மாவின் புகைப்படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக KA செங்கோட்டையன் அவர்களே பத்திரிகை நிருபர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்டில் ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி அவர்களின் புகைப்படத்தை வைத்திருப்பது சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதற்கு பன்னீர்செல்வம் தான் இந்த செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும். என்ன நடந்தது பின்னாடி என்பது நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் இதை பார்த்தாவது உங்கள் அனைவருக்கும் துரோகம் செய்தது யார், தான் வளர்ந்த கட்சிக்கு துரோகம் செய்தது யார், KA செங்கோட்டையனா பன்னீர்செல்வமா என்று உங்கள் கருத்துக்களை நமது வீடியோவில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.